ஸோ இந்த வீடியோ வந்து என்னைக்கு எடுத்தது அப்படின்ற இது வந்து வீடியோவோட டைட்டிலில் போடுறேன். வீடியோவுக்கு வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது மட்டும் கொடுத்துக்கிறேன். அன்னைக்கு மார்னிங் வந்து ஆப்பம் மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு. லைக் வந்து என்னென்னா, மதியத்துக்கு வந்து முட்டை பொரித்து ரசம் வச்சுருந்தேன். ஸோ நைட்டு வச்ச சட்னி வந்து கொஞ்சம் இருந்தது. ஸோ அதை வந்து சூடு வச்சுட்டு தோசைக்கு ஊற்றுனேன். ஃபஸ்ட் டைம் இந்த கல்லில் வந்து ஊற்றி பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான்ஸ்டிக்கில் ஊற்றினேன். ஸோ அதனால் இந்த கல் வருதா இல்லையான்ட்டு ட்ரை பண்ணலான்ட்டு. நல்லாவே வந்துச்சு. ஃபஸ்ட்டு தோசை மாதிரி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து மதியத்துக்கு கொஞ்சம் முட்டை பொரித்து வச்சுருந்தேன்ல, அது நிறையவே பொரித்து வச்சுருந்தேன். சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்ட்டு ஒரு சைடு ஃபுல்லாக பொரித்து வச்ச அந்த முட்டை, அதாவது வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மிளகாலாம் போட்டு பொரித்து வச்சுருப்போம்ல முட்டை பொரியல் மாதிரி, அதை ஒரு சைடு வந்து அப்படியே வச்சுட்டேன். நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு வச்சுட்டேன். இன்னொரு சைடு வந்து தக்காளி சட்னி தான் நேற்று வச்சுருந்தேன். ஸோ அதையுமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் குக் ஆன உடனே அதை அப்படியே ஒன்றுக்கு மேலே ஒன்று போட்டு சேவ் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. தோசையே வந்து நம்ம டெய்லி பண்ணிகிட்ருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக முந்தின நாள் சிக்கன் வச்சிங்க அப்படின்னா அந்த சிக்கன் கிரேவி மட்டும், இப்போ தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே சிக்கன் கிரேவி மட்டும் ஊற்றிட்டு ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு பண்ணால் கூட அதுவுமே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா சிக்கன் கிரேவி எடுத்துகிட்டு அதில் நல்லா குட்டி குட்டியாக வெங்காயம் இதெல்லாம் போட்டுட்டு கேரட்லாம் நல்லா துருவி போட்டுட்டு ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு அதை நல்லா கலக்கிட்டு தோசை ஊற்றிட்டு அதுக்கு மேலே அந்த நம்ம கலக்கி வச்சுருந்தோம்ல அதை ஊற்றி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதையுமே இந்த மாதிரி எடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம தோசையிலேயே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். மாவு வந்து மொத்தமாக ஒரு பக்கெட் நிறைய அரைச்சி வச்சுட்டேன். அதனால் இந்த வீக் ஃபுல்லாக ஆப்பம், இட்லி, தோசை இந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு இந்த மாதிரி ட்ரை பண்ணேன். ஃபைனலி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒரு 4 தோசை பண்ணேன். ஹஸ்பண்டுக்கு போதுமானது. அதுக்கப்புறம் வந்து இட்லி நேற்று நைட் இட்லி வச்சுருந்தேன். ஸோ அது வந்து நிறையவே மீதமாயிட்டு அதை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஏதாவது சிக்கன் 65 ஏதாவது போட்டுக்கலாம். அந்த சில்லி கோபி அப்படின்ட்டு இருந்தது. ஸோ அதுவுமே நல்லா 65 மாதிரி தான் இருந்தது. ஸோ அதை போட்டுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக தண்ணியும் போட்டுட்டு உப்பு போடல, ஏன்னா அதுலேயே ஆட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஊற வச்சிடணும். ஃபஸ்ட்டு பார்க்க கலரே இல்லாத மாதிரி இருந்தது. பொரிச்சதுக்கப்புறம் நல்லா கலர் வந்துட்டு. ஸோ சேம் தோசை சல்லையும் வந்துட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு அது நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம அந்த இட்லியை வந்து கட் பண்ணி நல்லா பிரட்டி வச்சுருக்கோம்ல, அதையுமே இதில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆயிடும். ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு. ஹஸ்பண்டுக்கு வந்து ரசம், முட்டை பொரிச்சது ப்ளஸ் வந்து இந்த இட்லி 65. ஸோ இதான் கொடுத்தேன். இட்லி மீதமாகிடுச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உப்புமா ரொம்ப ஸ்பெஷலு. மூவிஸ்லலாம் நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இட்லிலேயே வந்து நிறைய ஸ்வீட்ஸ்லாம் பண்ணுறாங்க முந்தின நாள் உள்ள இட்லிலேயே. ஸோ மதியத்துக்கு வந்து இட்லி அந்த 65, அதுக்கப்புறம் வந்து ரசத்துக்கு அப்புறம் முட்டை பொரிச்சு வச்சது, அதுக்கப்புறம் வந்து ரைஸு இதெல்லாம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் சித்தி கூட தோட்டத்துக்கு போயாச்சு. இங்கே பாருங்களேன், இந்த இடத்துல எல்லாமே தொட்டால் சுருங்கினும் சொல்லுவாங்க, தொட்டால் சினிங்கின்னு சொல்லுவாங்க. அந்த செடி தான் ஃபுல்லாக குட்டி குட்டி பூவாக அழகாக இருக்குது பாருங்கள். அது இந்த வயல் ஃபுல்லாக இதுதான் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு அது நடுசில் நான் உட்காந்து அதை பார்க்குறதுக்கு அதோட வியூ வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பூவை பாருங்கள் எவ்வளோ அந்த மைன்யூட்டாக இருக்குன்ட்டு பாருங்கள். இது ஃபுல்லாக கொஞ்சம் கோரைப்புல்லும் இருக்குது, அருகம்புல்லும் இருக்குது, ப்ளஸ் வந்து துளசி செடியுமே நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த துளசி செடி நிறைய இருந்தது. ஸோ எப்போவுமே சித்தி கிணத்துக்கு போகிறேன் அப்படின்னா ஏதாவது ஒரு குட்டி பை கொண்டு போய்ப்பேன். சரி துளசி நிறைய இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஹேர் ஆயிலுக்கும் தேவைப்படும், அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஹேர் ஆயிலுக்கும் ரெடி பண்ணணும், ஷாம்புக்கும் தேவைப்படும்ட்டு பறித்தேன். ஸோ பறித்தது பாருங்கள், கை வந்து நல்லா ஒரு மாதிரி ரெட்டிஷாக பிளாக்கிஷாக ஆயிடுச்சு கொஞ்சம் நேரத்துலையே. ஒரு 1/4 கிலோ கிட்ட பறிச்சிருப்பேன். நான் நிறையவே வந்துருச்சு. இந்த பேக்கில் 1/4 பேக் கிட்ட பறிச்சிட்டேன். அந்த சைடு ஒரு மாதிரி பொத்துட்டு தண்ணி கோரி லைட்டாக பிச்சு விட்டேன். அந்த மாதிரி புண்ணு மாதிரி வந்துருச்சு. அது ஒரு 2 நாள் ஆறாமலே இருந்தது. எந்த ஒர்க்குமே பண்ண முடியலை. பட் உண்மையிலே இந்த துளசி வந்து கொஞ்சம் பறிச்சதுமே அப்படியே இந்த கை பாருங்கள் நல்லா பிளாக் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துட்டேன். அதை சுற்றி நிறைய துளசி செடி இருந்தது. ஸோ உட்காந்துட்டே அதை பறிக்க ஆரம்பிச்சிட்டேன். பை வந்து ஒரு அரை பை கிட்ட வந்துருச்சு. ஸோ இந்த டே எப்படி தான் முடிஞ்சது. ஈவினிங் டைமில் வந்து இந்த மாதிரி நம்ம மால்ட்டு பவுடர் இருக்குல்ல, அது போட்டு குடிக்கலாம் அப்படின்ட்டு
கொஞ்சம் வந்து எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணேன். இது குடித்தேன், நல்லா இருந்தது. ஸோ ஒரு டம்ளர் கிட்ட நான் வந்து அதை பவுடரே பண்ணல, அப்படியே காய வச்சு அதை அப்படியே கட்டி கட்டியாக இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா பவுடராக இருக்கும். வெந்நீலலாம் போட்டு நான் குடிச்சிட்ருக்கேன், ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு மதியம் போல் ஆல்ரெடி வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு கொரியர் வந்துருந்துச்சு. அது வந்தே ஒரு 2-3 நாள் ஆயிட்டு. பட் நான் அதை வந்து ஓப்பனே பண்ணலை. ஒரு ஆயில் வந்து 200 ml ஆயில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே பேக் பண்ணாமலே இருந்தது. ஸோ என்ன பண்ணேன்னா, ஆயிலோட லேபிள் 60 ஹெர்ப்ஸ் ஆல் இன் ஒன் ஹேர் ஆயில் எழுதிட்டு அவங்களோட அட்ரஸ் வந்து வேணாம், ஏன்னா கருப்புக்கட்டிக்கு போகிற வழியிலே கருப்புக்கட்டி தான் அவங்களுக்கு. ஸோ அங்கே நம்ம சித்தி கூட போகும்போது கொடுத்துடலான்ட்டு. ஸோ இந்த ஆர்டரோட அன்பாக்சிங் வீடியோவும் அண்ட் வந்து அதை லேபிளில் விட்டுருந்தான். த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதனால் என்னால் கரெக்டாக வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கொடுக்க முடியலை. ஸோ நம்ம பெண்டிங்கே வச்சுட்டே இருக்க வேணாம், ஆல்ரெடி வந்து கிளிக்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்றதுக்காக வந்து பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். 200 ml ஆயில் பாட்டில் வந்து ஒரு எவ்வளோன்னு கவுண்ட் பண்ண முடியலை, ஒரு 8 கிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். 8 10 தெரில, 10 கிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன். 200 பாட்டில் வந்து இப்போ ஆர்டர் வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 100 ml பாட்டில் வந்து 5 10 அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், அதாவது தெரிஞ்சவங்களுக்கும் கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க கிளைண்ட்ஸே. இப்போது வந்து 200 ml பாட்டிலுமே வந்து 200 ml பாட்டில் வேணும் அந்த மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் 200 ml பாட்டிலே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தான் லேபிளெல்லாம் ஒட்டி நம்ம லோகோ ஸ்டிக்கர் ஒட்டி நம்மளோட 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த பாட்டிலில் இருந்து அப்படியே இதுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஆல்ரெடி வந்து நம்மளோட 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் வந்து எப்படி ரெடி பண்ணுறோம், ஹெர்ப்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறோம், அது எல்லாமே வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் டச் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேத்துக்கு போய் சேரணும் அப்படின்னா ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட 60 ஹெர்ப்ஸ் ஹேர் ஆயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் டைம் வந்து நம்மளோட நார்த்தங்காய், பட் அது பேர் தான் நார்த்தங்காய், சாப்பிட்றதுக்கு வந்து ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்கும். ஸோ அது நிறைய அங்கே இருந்தது. அந்த தொலி எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டு நம்மளோட ஹேர் ஆயிலுக்காக இருக்கட்டும், ஸ்கின் கேர், சோப்புக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு பழத்தை சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து நேற்று மார்னிங் நினைக்கிறேன். ஸோ நம்மளோட அந்த வேலியில் வந்து நிறைய அந்த சொரைக்காய் செடி வந்து நிறைய இருந்தது. ஸோ அதில் வந்து 2 சொரைக்காய் இருந்தது. அது முன்னாடியே இருந்தது, பறிக்கலாம் பெருசாகட்டும்னு விட்டு வச்சுருந்தோம். ஆனால் அது முத்தியே போயிடுச்சு. ஆனால் வந்து சரி நம்ம கட் பண்ணி வெட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு 2யுமே பறிச்சிட்டு வந்தோம். அதில் இன்னொரு பிஞ்சுமே இருந்தது. பட் பறித்து வெட்டி பார்த்தா ரொம்ப முத்துனது, அதை கட்டே பண்ண முடியல. ஆனால் அதை வந்து தூர போடல, அப்படியே வச்சுருக்கேன். அதை நல்லா காய வச்சு அந்த சீடு எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊனி சுரக்காய் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பறிச்சிட்டு வந்த துளசி, அப்புறம் சுண்டைக்காய் வந்து காய வச்சுருந்தேன். சுண்டைக்காய் இன்றைக்கி தான் ஃபைனல். அதை காய வச்சு பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் அங்கே ஆவாரம் பூவுமே நல்லா காஞ்சிருச்சு, அதை பவுடர் பண்ணணும். அந்த லெமன் பீல் இருக்கு இல்லையா, அதுவுமே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு தென்னை மரத்து கீழே நம்ம நிறைய சீடு போட்டிருந்தோம்ல, இது எள்ளு முளைச்சிருச்சு. அது இப்போ தான் முளைக்கட்டுற மாதிரி வருது பாருங்கள், அது எல்லாமே மிளகா விதை. அதுக்கப்புறம் நிறைய எள்ளு எல்லாமே நிறைய முளைச்சிருச்சு. அப்புறம் சோம்பு போட்டிருந்தோம்ல, அது எல்லாமே சோம்பு. இந்த கவர்கிட்ட இந்த 2 இலையாக இருக்குது பாருங்கள், இது வந்து சோம்பு, அதாவது பெருஞ்சீரகம். அது வந்து நல்லாவே முளைச்சிருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே சோம்பு தான், நான் காமிக்கிறேன்ல, இது எல்லாமே சோம்பு. நிறைய செடி குட்டி குட்டி, இது சப்போட்டா சீடு, சப்போட்டா பழம் இருக்குல்ல, அது வந்து ஊனி வச்சுருக்கேன். அப்புறம் இது எல்லாமே சோம்பு முளைச்சி வந்திருக்கு. இது வெங்காயம் ஒரு மாதிரி இருந்தது, நல்லா தழுத்துட்டு. அதே மாதிரி கரிசலாங்கண்ணியுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்துருச்சு. அதுலேருந்து சீடு எல்லாமே நல்லா வெடித்து பரவிருச்சு. ஸோ இதில் ஏலக்காவும் மிளகும் போட்டிருந்தோம். ஒன்று வந்து முளைச்சிருக்கு, அது ஏலக்காவா என்னன்னு தெரில. வெந்தயம் நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. கொத்தமல்லி மட்டும் வளரவே இல்லை இன்னும், என்னென்னு பார்க்கலாம். வெந்தயம் நல்லாவே க்ரோ ஆயிடுச்சு. நம்ம ஹேர் ஆயிலுக்கு யூஸாக இருக்கும். கீரை வதக்கிக்கலாம். அப்புறம் வந்து பச்சை சுண்டல் இருக்குது பாருங்கள், லைக்
பச்சை பட்டாணி. ஸோ அது வந்து போட்டிருந்தேன். இங்கே பாருங்கள் லைட்டாக அதில் க்ரோ ஆகிருக்கு. அது எல்லாமே பச்சை பட்டாணி. ஸோ அங்கங்கே வந்து க்ரோ ஆகிருக்கு. பரவாயில்ல, அதை நல்லா வளர்த்திட்டோம் அப்படின்னா நம்மளுக்குமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே பச்சை பட்டாணி கிடைக்கும். நிறைய அந்த இடத்துல ஃபுல்லாக க்ரோ ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த சைடில் அப்படியே டர்ன் ஆகி வந்தோம் அப்படின்னா இது வந்து எள்ளு சரிங்களா, போன டைம் போட்டது. அப்புறம் இது குட்டியாக முளைச்சிருக்கு பாருங்கள், மாதுளையே வந்து புதுசாக 2 செடி க்ரோ ஆகுது. ஆல்ரெடி இந்த தென்னை மரத்தை சுற்றி தான் 2 மாங்காய் கன்றும் அதுக்கப்புறம் வந்து 2 மாதுளை கன்றும், அது வந்து அந்த சைடில் நம்ம கார்டன் சைடில் வச்சுருக்கேன். இது தக்காளி வந்து இப்போ மொட்டாக இருக்குது, இன்றைக்கி பூத்துருச்சு. அந்த பக்கம் வந்து அன்னாச்சி இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.